அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இது முழுக்க கணக்கின் அடிப்படையில் இருக்கு. அதற்கு முன்னாடி இது முதல்ல நீங்கள் இப்போ நாலேஜை கேதர் பண்ணுங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தயவு செய்து யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு அதை பற்றி முழுமையாக தெரிந்தால்தான் இந்த வர்த்தகம் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன் பைங்கிறது சிம்பிளாக பண்ணணும், ஸ்கில்லோட பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அதற்கேற்றாற்போல் உங்களுடைய தகவல் அமைத்துக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ எல்லாமே மேக்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ அந்த மேக்ஸ் ஏன் எங்க நடக்குது, எதுக்காக இவர் இப்படி இதுல சொல்றாரு, ஸ்ட்ரைக்ல சொல்றாரு, எல்லாம் மார்க்கெட்ல தானே சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள கேள்வி எழுப்பி அதுக்கான விடையை தேடுங்க. அப்போ நீங்களே யார்கிட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? எங்கிட்ட வரணும் கூட அவசியம் கிடையாது. கிளாஸ்ல நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி செய்ய முடியும். அதே போல் நிறைய பேர் இப்போ கிளாஸஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆப்ஷன் கிளாஸ் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. வர நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் தான் ஆப்ஷன் கிளாஸ் இருக்கும். ஆப்ஷன் கிளாஸ் நெக்ஸ்ட் இயர். இடையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் இருக்கும். பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணுறது எப்படி இது பண்ணுற ஒரு கிளாஸ் இருக்கும். அது நம்ம ஸ்டூடெண்ட்டை தான் அலோவ் பண்ணுறோம் மேக்ஸிமம். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம லெவல் வந்துடும். 25,800 கால், 122 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 122 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. இங்கே பாருங்க, காலையில எக்ஸாக்டா அங்கதான் அப்படியே லோவை டச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இங்க இருந்து ஏன் திரும்பினார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இது இங்க இருந்து அப்படி நீங்க எல்லாம் கேண்டில் பிரைஸ் ஆக்ஷன் பாக்குறவங்களாம் பையே வந்துருச்சு அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், எந்த இதுவுமே பார்க்க மாட்டோம். பேட்டர்னு, இண்டிகேட்டர் எதுவுமே கிடையாது. மேக்ஸ் ஏன் அப்போ இந்த வேல்யூல இருந்து இது மூவ் ஆச்சு, இதுக்கான காரணங்களும் உங்க கையில் இருக்கும். சரி, அங்கிருந்து இறங்கினவர் இங்க வந்துட்டு என்ன சொல்றாரு, 122க்கு கீழே சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கும், மார்க்கெட்டு ஃபால், இறங்கியிருக்கும் மார்க்கெட். கரெக்டுங்களா? சூப்பர். இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன் இங்க இருந்து திரும்பணும், அதுக்கப்புறம் இங்க திரும்பினதுக்கு அப்புறம் அங்க பேட்டர்னை போட்டு இது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம தேவை, நம்ம புள்ளியில வந்தா நடக்கும். இங்க போகும், அது எகைன் இங்க 122ல போயிட்டு அங்கிருந்து ஏன் மார்க்கெட் திரும்புது, ஏன் 122 டச் பண்ண உடனே அங்கிருந்து திரும்புறதுக்கு அவங்க ட்ரை பண்ணி திருப்புறாங்க. நாம இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். ஏன் நடக்குது, இந்த கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள எழணும். அங்கிருந்து எகைன் மறுபடியும் வந்துட்டு எங்க க்ளோஸ் பண்றாங்க, இங்கே இதுல க்ளோஸ் பண்றாங்க. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும், நிஃப்டி டவுன் ஆயிருக்கும். ஓகேங்களா? அவ்வளவு சிம்பிள். நான் போய் மார்க்கெட் நிஃப்டி சார்ட்டை பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபின் நிஃப்டி வருவோம். இதுதான் சுவாரஸ்யம், இதுதான் எக்ஸ்பிளைனுடைய சுவாரஸ்யம். நிறைய புரிஞ்சுக்க முடியும்னு நான் இதுல சொல்லியிருப்பேன். 25,900 புட்டு 92 ரூபாய்க்கு கீழே இருந்துருச்சுன்னா மார்க்கெட்டு அப்சைடுன்னு சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க, அப்சைடு. அதே 92 ரூபாய்க்கு மேலே போனால் நிஃப்டி டவுன் சைடு. ஓப்பனிங்கே ஒரு 92 ரூபாய்க்கு மேலே விடல, அங்கேயே அதுக்கு முன்னாடியே அங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? சரி, அங்கிருந்து கீழே இறங்கினவர் இங்க ஏன் திரும்பினார், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிருந்து திரும்பினவர் 92, அதுக்கப்புறம் டச்சே பண்ணல. ஆனா மார்க்கெட்ல என்ன இருக்கும், இறங்கி இருக்கும். எவ்ரி டிப் பை, இதே நடந்திருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் அப்சைடுன்னு நம்ம சொல்லிட்டோம், அதுக்கான இன்டிமேஷன் அங்க கண்டிப்பா நடந்திருக்கும். போய் செக் பண்ணி, எவ்வளவு நம்ம சார்ட்டை போய் பார்க்க தேவை, அப்படியே சொல்லலாம். அப்போ இதற்கான வேல்யூவை இங்க இருக்கக்கூடிய ஓப்பனிங்ல அந்த வேல்யூ எடுத்துட்டதுனால அதுக்கான வேல்யூ இங்க எடுத்துட்டாங்க. அது ஓப்பனிங்ல எடுக்குதா இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்பைரிக்குன்னு ஒரு சுவாரஸ்யம். எக்ஸ்பைரிக்குன்னு ஒரு ஏன் அது அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை சாத்து படிங்க, தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.